வணக்கம் 108. வணக்கம். என்னடா இது வீடியோவோட ஆரம்பத்திலேயே ஆம்புலன்ஸோட சைரன் சவுண்டாக கேட்குதுன்னு பார்க்குறீங்களா? காரணம் இருக்குது. நம்ம கேட்குற இந்த சைரன் சத்தம் வந்து எல்லா நேரத்துலையும் எல்லா இடங்கள்லையும் ஒரே சவுண்டு தான் கேட்குறோமா, இல்லை வேறு சவுண்டு கேட்குதா? இதை என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அறிந்து கொள்வோம்ல பார்க்க போகிறோம். இந்த சைரன் சத்தத்தில் மொத்தம் 4 வகைகள் இருக்குது. ஒவ்வொரு சவுண்டும் ஒவ்வொரு சூழ்நிலையில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் முதலாவதா வெயில். இதில் சவுண்டு வந்து மெதுவாக ஏறி மெதுவாக இறங்கும். அதாவது இந்த சவுண்டோட ஃப்ரீக்குவன்சி வந்து கம்மி, வேவ் லென்த் அதிகம். சவுண்டை பொறுத்தவரை அதோட ஃப்ரீக்குவன்சி கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த சவுண்டு வந்து தூரம் போக போக அவ்வளோ சீக்கிரத்தில் எனர்ஜி வந்து குறையாது. அதனால் லாங் டிஸ்டன்ஸ்லேயும் வந்து அந்த சவுண்டு கேட்கும். அதே நேரத்தில் சவுண்டோட ஃப்ரீக்குவன்சி வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா தூரம் போக போக சீக்கிரமாகவே அதோட எனர்ஜி வந்து குறைஞ்சிரும். அதனால் கம்மியான டிஸ்டன்ஸில் மட்டும்தான் அந்த சவுண்டு வந்து கேட்கும், தூரத்தில் கேட்காது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த வெயில் சைரன் சவுண்டோட ஃப்ரீக்குவன்சி வந்து கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கும் இந்த சவுண்டு கேட்கும். அதனால தான் இதை வந்து ஹைவேஸில் வந்து இந்த சைரன் சவுண்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பொதுவாக ஹைவேஸில் டிராஃபிக் இருக்காது, 2 வாகனங்களுக்கு இடையில் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும். இதனால் தூரத்தில் உள்ள வண்டிகளுக்கும் இந்த சைரன் சத்தம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆம்புலன்ஸில் வந்துட்டு வெயில் சைரன் சவுண்டை வந்து ஹைவேஸில் போகும்போது யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற சைரன் சத்தம் வந்து எல்ப். இந்த சவுண்டில் நீங்கள் கவனிச்சிருக்கலாம், வெயில் சவுண்டு மாதிரி ஸ்லோவாக ஏறி இறங்காமல் இந்த சவுண்டு வந்து வேகமாக ஏறி இறங்கிடும். அதாவது இந்த சவுண்டோட ஃப்ரீக்குவன்சி அதிகம், வேவ் லென்த் கம்மி. அதனால் இந்த எல்ப் சைரன் சவுண்டை வந்து அதிகமான டிராஃபிக் இருக்கிற இடங்களில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டிராஃபிக்கில் வாகனங்கள்லாம் நெருக்கமாக இருக்கிறனால ரொம்ப தூரத்துக்கு இந்த சவுண்டு போகணுன்றது அவசியம் கிடையாது. அதனால் இந்த ஹை ஃப்ரீக்குவன்சி சவுண்டை வந்துட்டு பக்கத்தில் உள்ள வாகனங்களை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக ஆம்புலன்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹை ஃப்ரீக்குவன்சி சவுண்ட்னால ஆம்புலன்ஸ் வந்து எந்த பக்கத்துலேருந்து வருது அப்படிங்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததை நம்ம பார்க்க போகிற சைரன் சவுண்டு வந்து ஹைப்பர் எல்ப். இதை எல்ப் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்பர் எல்ப்பும் வந்து நம்ம முன்னாடி பார்த்த எல்ப் சவுண்டு மாதிரியே தான். ஆனால் அந்த எல்ப் சவுண்டு வந்து ரொம்ப வேகமாக திரும்ப கேட்கும். இந்த ஹைப்பர் எல்ப் சவுண்டு வந்துட்டு அந்த ஆம்புலன்ஸில் இருக்க பேஷண்ட் வந்து ரொம்பவும் ஆபத்தான நிலைமையில் இருந்தாங்கன்னா அந்த நேரங்களில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போ எல்ப் சவுண்டுக்கும் டிராஃபிக் கிளியர் ஆகாமல் இருக்கும் அந்த நேரங்கள்லையும் இந்த ஹைப்பர் எல்ப் சவுண்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஹைலோ சைரன் சவுண்ட். இந்த சவுண்டு வந்து நம்ம முன்னாடி பார்த்த 3 சைரன் சவுண்டை காட்டிலும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். மற்ற சைரன் சவுண்டு மாதிரி இந்த ஹைலோ சைரன் சவுண்டை அதிகமான நேரங்களில் நம்ம கேட்குறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ரொம்பவும் எமர்ஜென்சியான நேரங்களில் தான் இந்த ஹைலோ சைரன் சவுண்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. உதாரணமாக ஏதாவது ஒரு உடல் உறுப்புகளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு போகும்போது இந்த சைரன் சவுண்டை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆம்புலன்ஸில் யூஸ் பண்ணுற 4 வகையான சைரன் சத்தத்தை பற்றி ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டதோட மட்டுமே இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் ரோட்டில் ஆம்புலன்ஸ் வர்றதை பார்த்தாலோ இல்லை அதோட சைரன் சத்தத்தை கேட்டாலோ அதுக்காக வழி விடணும் அப்படிங்கிறதும் நம்ம அவசியம் பண்ண வேண்டியது. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு தகவலோடு சந்திப்போம். நன்றி.